வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கு ரியல்மி C1 மாடலு கஸ்டமர் மட்டும் ஆனாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டெட்டில் இருக்குது. சார்ஜர் பின்னு நினைக்கிறேன். சார்ஜர் பின்னு நினச்சிட்டு நம்ம 6 போர்ட்டு சார்ஜரில் ரீடிங் பார்க்குறோம். உங்களுக்கு ஆம்ப் எடுக்கலை. இப்போ ஆம்ப் எடுக்கலைன்னா ஃபோன் டெட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ எதனால் ஆம்ப் எடுக்கலைன்றதை நம்ம ஃபோனை பிரித்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி ஃபோனை பிரித்தோடனே நீங்கள் பார்க்க வேண்டியது மெயினாக பேட்டரியில் தான் வோல்டேஜ் செக் பண்ணணும். பேட்டரியில் வோல்டேஜ் செக் பண்ணும்போது பேட்டரியில் 1 வோல்ட்டு கீழே இருந்துச்சு, இல்லை பேட்டரி 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு மதர் போர்டில் விபேட் லைனில் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அதர்வைஸ் உங்களுக்கு 2 வோல்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மதர் போர்டில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த பேட்டரி நம்ம கழட்டி செக் பண்ணி பார்ப்போம், எத்தனை வோல்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நம்ம பேட்டரியை கழட்டிட்டோம். பேட்டரியில் வந்து டிசி வோல்ட்டு மீட்டரில் செட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ணும்போது 2.6 வோல்ட் இருக்குது. இப்போ 2.6 வோல்ட் இருந்தாலும் என்ன அர்த்தம் சொல்லியிருங்க, மதர் போர்டில் எந்த வித ஷார்ட்டும் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம வந்து மதர் போர்ட்லேயும் நம்ம ஜிஆர்ஓ செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் பின்னு தான். இந்த சார்ஜர் பின்னு போய் உங்களுக்கு வந்து சார்ஜர் ப்ராப்பராக ஏறாமல் பேட்ரி ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிருக்கு. 2 வோல்ட்டு கீழே போனாலே உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து ஆக்சுவலாக இப்போது இதில் போட்டிங்கன்னா மதர் போர்ட்லேயே புதுசு சர்க்யூட் இருக்கும். பேட்ரி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே பேட்ரி சார்ஜ் ஆகி உங்களுக்கு ஆன் ஆகிடும். பட் இதில் சார்ஜர் பின்னி மெயினான பிரச்சனை பண்ணுறதுனால உங்களுக்கு ஆன் ஆகலை. ஸோ நம்ம அதை ஷார்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா டிசி மிஷினில் ஒரு 4.5 வோல்ட்டு 3 ஆம்பியர் செட் பண்ணி பேட்டரிக்கு பதிலாக இப்போ புது பேட்டரி போட்டு பார்க்கணும். புது பேட்டரி இப்போ நம்ம கையில் இல்லை, அதனால் பேட்டரிக்கு பதிலாக நம்ம டிசி மிஷினில் வோல்ட் ஆம்பியர் செட் பண்ணிவிட்டு பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் ப்ளஸ் மைனஸ் எதுன்னு பார்த்துட்டு அதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணி ஆன் பண்ணோம்னா மதர் போர்டு ஆன் ஆகுதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம அப்படி தான் செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மல்டிமீட்டரை கன்டினியூட்டி மோடில் போட்டு எது ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். க்ரௌண்டில் வச்சு டச் பண்ணும்போது கன்டினியூட்டி காட்டுறது உங்களுக்கு க்ரௌண்டு, ஆப்போசிட்டில் இருக்கிறது உங்களுக்கு ப்ளஸ் பின்னு. இப்போ ப்ளஸ் பின்லேருந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் வந்து கண்டினியூட்டி காட்டுதோ அது ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸை கண்டுபிடிச்சி அதில் என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் மைனஸை டிசி மிஷின்லேருந்து வர வயரை வந்து நம்ம அதில் பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சு இப்போ எத்தனை வோல்ட்டு செட் பண்ணியிருக்கோம், 4.5 வோல்ட்டு 3 ஆம்பியர் செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிவிட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறோம் ஆன் ஆகுதான்னு. ஃபோன் ஆன் ஆகிடுச்சுன்னா ஓகே, மதர் போர்டு நல்லா இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இந்த சிசி பின் தான் பிரச்சனை. அது சார்ஜ் ஏறாதனால உங்களுக்கு பேட்டரி ட்ரை ஆகி ஆஃப் ஆகிருக்கு. மறுபடியும் கஸ்டமர் சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஆகாது. என்ன ரீசன், சிசி பின் போயிருக்கு, சார்ஜர் பின் போயிருக்கு. ஸோ அப்போ வோல்டேஜ் ஆம்பியர்லாம் செட் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு நான் ஃபோன் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆம்பியர் எடுத்துருச்சு, டிசி மிஷினில் ஆம்பியர் எடுத்துருச்சு அப்படின்னா மதர் போர்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதர்வைஸ் ஆம்பியர் எடுக்கலை, லோ ஆம்பியரை எடுக்குது அப்படின்னா உங்களுக்கு மதர் போர்டு தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோனும் ஆன் ஆகிடுச்சு, உங்களுக்கு அங்கே ஆம்பியரும் எடுக்குது. ஃபோனும் பூட் ஆகி உள்ளே போயிடுச்சு, ஸ்க்ரீன் உடஞ்சிருக்குது பார்க்குறீங்க. அது ரொம்ப நாளாக யூஸ் ஆகலைன்ட்டு வீட்டிலே போட்டாங்க. ஸோ ரீசன் அதுதான், ஃபோனு இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. நம்ம டெட் ஃபோனு எதனால் டெட் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணணும். கஸ்டமர்கிட்ட கேட்கணும், எப்படி சார்ஜர் ரொம்ப நாள் போடாமல் போட்டிங்களா? அப்போ அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் புது ஃபோன் வாங்கிட்டேன், ரொம்ப நாள் போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோன் ட்ரை ஆகி தான் உங்களுக்கு ஆஃப் ஆகிருக்கும். எடுத்தோன்னே நீங்கள் பேட்டரியை பிரித்து தான் செக் பண்ணணும். பேட்டரியில் எத்தனை வோல்ட் இருக்குன்றதை பொறுத்து இதில் என்ன ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணும்போது 2.6 வோல்ட் இருந்துச்சு, 2.6 வோல்ட்டு கீழே இருந்துச்சு, 0 இருந்துச்சுன்னா விபேட் லைனில் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2.6 வோல்ட்னால ஓகே, நார்மலாக தான் இருக்குது. அந்த சார்ஜர் பின்னு போனனால உங்களுக்கு ப்ராப்பராக சார்ஜ் ஏறாமல் பேட்டரி ட்ரை ஆகி ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதான் ரீசன். இப்போ இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் நீங்கள் அந்த சார்ஜர் பின்னு டிஸ்பிளே இதை மட்டும் மாற்றினீங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.